கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் தியானித்து வருகிற பாடங்கள் 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு தொடர் வேதாகம வகுப்பாக நம்ம படிச்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இப்போது கடந்த ஒரு 4 வாரங்களாக எது உண்மையான வேதாகம காலக்கணக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ அதனுடைய பாகங்கள் 4 பாகங்கள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு நம்ம 5வது பாகத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஸோ மொத்தமாக இது 17வது கிளாஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு காலக்கணக்கில், வேதாகம காலக்கணக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நம்முடைய அன்பு சகோதரர் எழுதின 2வது தொகுதியில் இருக்கிற விஷயங்கள், அந்த பைபிள் குரோனாலஜி அடிப்படையில் 1874 6000 வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ 1874 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிங்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த 2 வருஷம் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 2 வருஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆதாம் ஏவாளும் எதின் தோட்டத்தில் இருந்த ஒரு விஷயத்தை நம்ம பாவம் செய்யாத இருந்த ஒரு நிலையை நம்ம அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நம்முடைய அன்பு சகோதரர் எழுதின 2வது தொகுதியில் இருக்கிற பைபிள் குரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயமோ, அது மட்டும் கிடையாது, ஜூப்ளி அந்த ஒரு பாடத்தில் இருக்கிற ஒரு விஷயமோ 1874 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னென்ன காலப்பகுதியில் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வேர்ல்டு, அதாவது ரசல் பிரதர் எழுதின காலக்கணக்குன்னு ஒன்று இருக்குது, நியூ பைபிள் குரோனாலஜின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த புதிய காலக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான் 2043 இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 2043 நம்ம கம்பேர் பண்ணுறப்போ எத்தனை வருடங்கள் மொத்தமாக அதில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத கிளியராக பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ எத்தனை 169 வருடங்கள், அதுக்கப்புறம் எப்படிப்பட்டது 2 வருடங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நியாயாதிபதிகளின் காலம் 450 வருடங்கள் தான் அப்படின்றத கடந்த 2 வாரமாக 2 பகுதிகளாகவே சொல்லப்போனால் ரொம்ப கிளியராக எலாபரேட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த நியாயாதிபதிகளின் காலம் 450 வருடங்கள் தான் அப்படின்னு எக்ஸாக்டாக வேதம் சொல்லுதுன்னா, 2043 குரோனாலஜி இங்கே என்ன ஆகுது? பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு காலப்பகுதியை ரொம்ப கிளியராக பார்க்கும்பொழுதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி அப்போ என்னென்ன தவறுகள் இருக்குது, எந்தெந்த பீரியடில் தவறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 வருஷத்தை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலம் பார்த்துட்டோம். அப்புறம் எந்தெந்த காலங்கள் இருக்குது? இன்னும் ராஜாக்களின் காலம், டெசொலேஷன் இல்லைங்களா, சிறையிருப்பு. அப்போ 2 பகுதியை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜாக்களின் காலம்தான். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ராஜாக்களின் காலத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா 1874 ரசூல் அவர்கள் எழுதின ஒரு விஷயத்துக்கும் 2043 அவங்க எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க எழுதுகிற விஷயத்துக்கும் இந்த ராஜாக்களின் காலம் மட்டும் எத்தனை வருடங்கள் டிஃப்ரென்ஸ்னு அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 50 வருடங்கள். இது எப்படி இல்லைங்களா? ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது தொகுதியில் ராஜாக்களின் காலம் ரொம்ப கிளியராக 513 இல்லைங்களா? ஸோ முதல் ராஜா சவுல், கடைசியான ராஜா யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிதேக்கியா ராஜாவை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போது சவுல், அதுக்கப்புறம் தாவீது, அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரெகோபியாம் தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சார்ஜ் எடுக்கிறாங்க. ரெகோபியாம் காலகட்டத்தில் சாலமோனுடைய மகன், அவருடைய காலகட்டத்தில் தான் 10 கோத்திரம் 2ஆக பிரியுது நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ யாருடைய காலப்பகுதியே நம்ம 2வது தொகுதியில் பார்ப்போம். 2 கோத்திரமா 10 கோத்திரமா? 2 கோத்திரம் இல்லைங்களா?
ஸோ 2 கோத்திரத்தினுடைய ஒரு விஷயத்தை எந்த ராஜாக்கள் யார் ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் வந்து அதனுடைய டோட்டல் 513 அப்படின்னு ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த புது வேதாகம காலக்கணக்கு இருக்குல்ல, ஆஸ் பர் நியூ குரோனாலஜி, அப்போ 50 வருஷம் டிஃப்ரென்ஸ் தானே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ 513 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 513 கிடையாது, அதில் 50 வயசத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு. அப்போ 463 வருடங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கால்குலேட் போட்டு இதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ராஜாக்களின் காலப்பகுதியில் இப்படிப்பட்ட வருடங்களை நம்ம எது தான் ரைட்டு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ எது தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது 513 தான் ரைட் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயங்களில் இது சரியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் 1 by 1 ஒரு 7 பாயிண்ட், 6லேருந்து ஒரு 7 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஸ் பர் வால்யூம் 2 ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் 513 இந்த ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ யாருடைய காலப்பகுதியை இந்த இடத்துல சாலமோனுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதா பெஞ்சமினுடைய ராஜாக்களுடைய அந்த காலப்பகுதி வருடங்கள் இந்த ராஜா அரசாட்சி பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப கிளியராக வசனங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த புது குரோனாலஜி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திஸ் இஸ் காட் பை சிங்க்ரனைசிங். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 கோத்திரம் ராஜாக்கள் தனியாக இருக்காங்கள்ல, அவங்களும் 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதி இருக்கு இல்லையா, பீரியட் இருக்குல்ல, இது 2த்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணுறாங்க. அப்போ சிங்க்ரனைஸ் அப்படின்றது என்னென்னா அதை 2த்தையும் கம்பைன் பண்ணுறது, இணைக்கிறது, ஒத்திசைக்கிறது இல்லைங்களா, ஒன்றாக இணைச்சி பார்க்குறது. இப்போ சிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2ம் இணையில அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி 2 காலப்பகுதியும் இல்லை 2 ராஜாக்கள் 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதியும் 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதியும் 2 காலப்பகுதி என்ன பண்ணுறாங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தேவையே இல்லை, திஸ் இஸ் நாட் நெசசரி இல்லைங்களா? ஸோ இப்போது யூதா ராஜாக்களுடைய காலப்பகுதியை நம்ம படிக்கும்பொழுது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராஜா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவர் ஒரு 40 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு ஆட்சி பண்ணியிருக்கிற ஒரு ராஜா இருப்பார், அவருடைய காலப்பகுதி அதுக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷத்தை முடிச்சிருப்பார். எங்கே அப்படின்னா யூதா ராஜா. இவர் 20க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ எப்படி ஜிங்க் பண்ணுறது, ரொம்ப கோரிலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த சிங்க்ரனைசிங் அப்படின்ற ஒரு விஷயம், இணைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு இல்லைங்களா? ஸோ இப்போது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் இப்படி நம்ம தேவையில்லை, இது விச் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராஜாக்களை இஸ்ரேல் 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை தேவன் சூஸ் பண்ணாரா? இல்லை இல்லைங்களா? அப்போ ரொம்ப கிளியரான பாயிண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், இஸ் நாட் நெசசரி as God chosen tribe was Judah இல்லைங்களா? அப்போ தேவன் எந்த ராஜாக்களை மட்டும் சூஸ் பண்ணுறாரு, கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 ராஜாக்கள் தான் இல்லைங்களா, யூதா மற்றும் பெஞ்சமின். ஸோ அப்போ பீரியட் ஆஃப் கிங் ஆஃப் ஜூதா இதுதான் என்ன பண்ணணும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஆனால் இவங்க கொடுக்குற விஷயம் 2த்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுறதுனால கால்குலேஷன் எங்கேயே போய் நிற்குது. ஸோ அப்போ இதை இணைக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். யூதா கோத்திரத்தினுடைய ராஜாக்களை தேவன் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறார். சரிங்களா? எப்படி சொல்லலாம், அதுக்கு ஏதாவது வசனங்கள் இருக்குங்களா? இருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு எடுத்துட்டேன். அதுக்கு ஏதாவது நமக்கு டெஃபினட்டாக இருக்குது. யார்
அப்போ யூதா கோத்திரத்தினுடைய ஒரு விஷயம் அரசாட்சி பண்ணுவாங்க. தாவீது, அதாவது இல்லை தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் கேட்குறேன். நிறைய ராஜாக்கள் வருவாங்கள்ல, ரைட்டு. நிறைய ராஜாக்களை குறித்து பேசப்பட்டிருக்கு, ரைட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ராஜாவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ராஜானா நம்ம சவுல் எடுத்துக்க வேணாம், இந்த ரெகோபயாம் இல்லைங்களா? ஸோ அவரை குறித்து பேசும்பொழுது ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி சாலமோனை குறித்து நம்ம அப்படியே படிச்சுட்டே போகலாம். 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அப்போ அந்த ஊழியக்காரன் யாருங்க? யார்? ரெகோபயாமா எரோபயாம்? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சக்கூடாதுன்னா, இந்த 12 கோத்திரத்தையும் தேவன் யார் கொடுக்கல? எரோபயாம் கொடுக்கல, இல்லைங்களா? ஆனால் அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும். வாசிக்கலாம். 12. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும். அப்போ 2 நிமித்தம் வருது இல்லை? ஒன்று தாவீது நிமித்தமும், 2வது நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும். ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். அப்ப இந்த கோத்திரம் யாரு? யூதா பெஞ்சமின். இல்லை, ஒரு கோத்திரம் தானே இருக்கு, யூதா கோத்திரம், இல்லைங்களா? ரைட்டு. ஸோ அப்படின்னா தேவன் இங்கே யாரை பார்த்து பேசுகிறாரு? நீங்கள் பதில் ரொம்ப அழகாக சொல்கிறதுனால பாடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். சாலமோன் கிட்ட சொல்கிறாரு. சாலமோன் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம் தான், இல்லைங்களா? சாலமோன் யூதா கோத்திரம். இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட ஜெருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் என்ன பண்ணுவேன், உன் குமாரனுக்கு, அவர் யூதா கோத்திரம் தான், உனக்கு இந்த யூதா கோத்திரத்தையே கொடுப்பேன், இல்லைங்களா? ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல யூதா ராஜாவையும், அதாவது யூதா மற்றும் பெஞ்சமின், இவங்க ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஒரு நாடு, இல்லைங்களா? ஸோ அப்போது இவர்களுக்கு தான் சொல்லப்போனால் 2 கோத்திரத்துக்கு தான் ஒரு ராஜா வருவார். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெகோபயாம். எவ்வளோ கிளியராக வசனங்க இருக்குது, இல்லைங்களா? உனக்கு அப்புறம் உன்னுடைய மகன் தான் என்ன பண்ணுவார், ஆளுகை செய்வார். அவர் எப்படி ஆளுகை செய்வார்? 2 கோத்திரம், இல்லைங்களா? ஸோ இங்கே பார்க்கும்பொழுது முதலாவது 12 கோத்திரம், அப்புறம் என்ன ஆகுது, அப்பயே 2ஆக பிரியறதை பார்க்குறோம். ஈவன் சொல்லப்போனால் அடுத்தடுத்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். வாசிக்கலாம். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விலக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன், சரிங்களா? அப்படின்னா இந்த ஜெருசலேம் அப்படின்ற இந்த ஒரு கோத்திரம் அப்படின்றது நம்ம யூதா கோத்திரம் தான். இவரும் யூதா தான் ஆக்சுவலி, ஓகேங்களா? யூதா கோத்திரத்துலேருந்து வரவர் தான். பட் இங்கே 2 கோத்திரம் நம்ம என்ன ஆகுது, ஒரே ஒரு நாடாக இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெருசலேம் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோத்திரம்? இப்போது 2 கோத்திரம் தான். என்ன பண்ண முடியாது, இப்போ அந்த 10 கோத்திரத்தை எடுத்து வந்து இந்த இடத்துல மெர்ஜ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அப்போது எதன் நிமித்தமும் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜெருசலேமின் நிமித்தமும் அப்படின்னா சமாரியாவின் நிமித்தம்னு சொல்லியிருக்காருங்க. சமாரியா தான் இந்த எரோபயாம் போயிடுறாரு இல்லையா? 10 கோத்திரம் அவங்க போயிடறாங்களே, இஸ்ராயேல் இல்லைங்களா? அப்போது இங்கே
யாரை பற்றி தான் அங்கே ப்ராஃபஸி ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் இல்லைங்களா. ஸோ இந்த கோத்திரம் ரொம்ப அழகாக இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காட் ஹிம்செல்ஃப், தேவனாகவே என்ன பண்ணலை அப்படின்னு பார்க்கும்பொழுது டிட் நாட் சூஸ் த கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அவரே என்ன பண்ணலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை தேவன் என்ன பண்ணலை, சூஸ் பண்ணலை இல்லைங்களா. அப்புறம் எப்படி நம்ம இங்கே சிங்க்ரனைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போது காட் நெவர் சூஸ் த கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அவர் ஒருபோதும் 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்கள் அவர் சூஸ் பண்ணலை, அவர் நியமிக்கலை. இப்போ காட் சூசன் த கிங்ஸ் ஆஃப் செவிஷ் இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு ப்ரூஃப்குள்ளே வந்திருக்கும். இது என்ன ப்ரூஃப் அப்படின்னா, யூதா பெஞ்சமின் இவர்கள் ஒரு நாடு ஜெருசலேம். இந்த ஜெருசலேமுடைய ராஜாக்களை தான் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சொல்லப்போனால் யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை தான் தேவன் சூஸ் பண்ணுறாரே ஒழிய 10 கோத்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியல, அங்கே பார்க்க முடியல. ஓகேங்களா. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் தேவனுடைய ஒரு மனசு 2 கோத்திரத்து மேலே இருக்கா, 10 கோத்திரத்து மேலே இருக்கா இல்லைங்களா. 2 கோத்திரம் ரொம்ப அழகாக பார்க்குறோம் சரிங்களா. ரைட்டு. ஸோ அப்போது இங்கே கிங்ஸ் ஆஃப் ஜூடா இவர்களுடைய காலப்பகுதியை நாம் எங்கேருந்து தான் எடுக்கணும், இல்லை எங்கேருந்து தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா. டபுள் ப்ரூஃப் இருக்குது. எங்கெங்க அப்படின்னா, அதாவது ஒன்று ராஜாக்கள், அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நாளாகம புத்தகங்கள் இல்லைங்களா. டபுள் ப்ரூஃப். இந்த 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதிகள் ரொம்ப கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சொல்லுவோம்ல பேசிக் சப்ஜெக்ட்லே 2 3 சாட்சிகள். அப்போது இங்கே பார்க்குறோம். ஏன் இப்படி அப்படின்னா, இன்னும் கிளியராக தேவன் ஊர்ஜிதப்படுத்துகிறாரு. ரைட்டு. ஓகேங்களா. அப்படின்னா அப்போ இந்த 10 கோத்திரம் இருக்காங்கல்ல, 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதி எந்த இடத்துல மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் மட்டும்தான் இருக்கும், நாளாகமத்தில் இருக்காது. ஓகேங்களா. அப்போ டபுள் ப்ரூஃப். இது 2வது ப்ரூஃப். ஓகேங்களா. ஒன்று தேவன் 2 கோத்திரத்தினுடைய ராஜாவை தான் சூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா. 2வது ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அது டபுள் ப்ரூஃபாக இருக்குது. அது என்ன டபுள் ப்ரூஃப் அப்படின்னா, 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களுடைய பீரியட்ஸ், காலப்பகுதிகள் 2 புஸ்தகங்களில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது அடுத்து இவங்களுக்கு டபுள் ப்ரூஃப் இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீனியாலஜி இருக்குல்ல, அது எந்தெந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கு? மத்தேயு, லூக்கா 2 புஸ்தகங்களில் சரிங்களா. இந்த 2 புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஜீனியாலஜி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துலேயும் லூக்காவிலையும், மத்தேயுவில் அப்படியே ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்கும், தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், அப்புறம் யார் வராங்க, ரெகோபியாம், அப்புறம் அபியா, ஆசாப், ஜோசபாத், ஜோராம், இவங்க எல்லாம் யார் இல்லைங்களா. ஸோ இந்த ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்ட ராஜாக்கள், எந்த கோத்திரத்தினுடைய ராஜாக்கள்? 2 கோத்திரம் தான் இல்லைங்களா. ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க யூதர்கள். அப்படியே இங்கே பார்க்கலாம், லூக்கா எழுதியிருக்காருல்ல, அங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஆதாம்லேருந்தே வரும். ஸோ ஆபிரகாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், அப்புறம் நாத்தான் வருவார் இங்கே. ஓகேங்களா. இங்கே ஏன் இங்கே சாலமோன் வராமல் இங்கே நாத்தான் வராரு? சாலமோன் வரல, ஆனால் நாத்தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏன்?
மரியாள். சூப்பர். இதான் வந்து நம்ம 5வது தொகுதியில் 4வது சாப்டரா 5வது சாப்டரா இல்லைங்களா? ஸோ தாவீதுடைய ரொம்ப கிளியரான ஒரு, அதாவது உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை என்ன பண்ணுறது, உயர்த்துறது. இப்போ தாழ்ந்தவன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுதுங்க நாத்தான். தாவீதுக்கு 2 கிளை, ஒரு கிளை யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சாலமோன், இன்னொரு கிளை நாத்தான். அப்போ உயர்ந்தவனாகிய சாலமோனை என்ன பண்ணுறாருன்னா அங்கே தாழ்த்துறது, தாழ்ந்தவனாகிய நாத்தானுங்க உயர்த்துறது. அப்போ நாத்தானு எந்த கோத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதா கோத்திரம் இல்லைங்களா? அப்படின்னா தேவனோட மைண்டில் அழகாக அவருடைய திட்டத்தில் என்ன ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதா கோத்திரத்தினுடைய அந்த ஜீனியாலஜி ரொம்ப அழகாக மைண்டில் வச்சுட்டார். சரிங்களா? ஸோ இதில் கடைசியாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா அவர் என்ன பண்ணுவார்னா இந்த வழியில் வருகிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இது 3வது ப்ரூஃப். 4வது ப்ரூஃப் ரொம்ப ஈஸி, நமக்கு ஆல்ரெடி தெரியும், பேசிக்கில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரூஃப் எப்படிப்பட்டது அப்படின்னா 7ஆம் தூதன் எழுதின அவருடைய எழுத்து வடிவில் இருக்கிற விஷயங்கள் இல்லைங்களா? சவுல் அரசாண்ட காலம் அப்போஸ்தலர் 13:21 40 வருஷம், ரொம்ப கிளியர். ஓகேங்களா? அடுத்து தாவீது அரசாண்டது 40 வருஷம், சாலமோன் அரசாண்டது 40 வருஷம், ரெகொபெயாம் அரசாண்டது 17 வருஷம், அதுக்கப்புறம் அபியா அரசாண்டது 3 வருஷம். அப்போ ஒரு ராஜாவுடைய ராஜரிகம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ராஜா என்ன ஆகிறாரு, வராரு. ஒரு ராஜாவோட ராஜரிகம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு கண்டினியூஷன் ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாக இந்த ரெண்டு கோத்திரத்தினுடைய ராஜாக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளியராக எங்கே வந்து முடியுது, 513 ரொம்ப தெளிவான ரொம்ப சிம்பிளான ஊர்ஜிதப்படுத்துகிறவண்ணமாக இருக்கிற ஒரு கணக்கு. சரிங்களா? அப்போ ராஜாக்களுடைய காலப்பகுதி ரொம்ப கிளியர், 513. சரிங்களா? இது ப்ரூஃப் நம்பர் 4. ஸோ அடுத்து யூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா? யூதர்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு மேசியா வருவார், ஆனால் மேசியா எந்த கோத்திரத்தை வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் கோத்திரம் தான், இதா கோத்திரம் தான் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து 5வது தொகுதியில் ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இங்கே பாருங்களேன். அப்போ இவங்க மனசில் இது இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அப்போ யூதா கோத்திரத்தினுடைய ஒரு காலப்பகுதியில் ஒரு ராஜாக்களுடைய விஷயத்தில் தான் ராஜா எங்களுக்கு வந்து எங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆளுகை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல இல்லைங்களா? ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் மரியாள் தான். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்படி இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது யாருடைய ராஜாக்களுடைய காலப்பகுதியை இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த 2 ராஜாக்கள் இருக்காங்கல்ல, இந்த 2 ராஜாக்களுடைய காலப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா? இதை ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த 2 கோத்திரத்தில் விச் மீன்ஸ் யூதா கோத்திரத்துலேருந்து தான் யார் வரணும், மேசியா வரணும் இல்லைங்களா? தி ரீசன் ஜெவிஷ் kept such an apt record about the kings of Judah. ரொம்ப கிளியராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் அவங்களுடைய ஆர்வமெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் பட் ரிலேட்டிவ்லி ஹேட் லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் ட்ரைப்ஸ். 10 கோத்திரம் இருக்குங்க இல்லையா, அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையே. அங்கே ராஜா வந்தாலும் அது அவங்க மேசியா கிடையாது, ஹோசியாவோட என்ன ஆகுது, முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து இதுவே நமக்கு போதுமே, தேர் இஸ் அன் அடிக்வேட் ப்ரூஃப் அப்படின்னா தேவையான ப்ரூஃப் வந்துடுச்சு. இந்த 5வது ப்ரூஃபில் என்ன ஆயிடுச்சு, தேவையான ப்ரூஃப் வந்துடுச்சு. we need to consider only the kings of Judah. அப்போ யூதர்களுடைய ராஜாக்களுடைய காலப்பகுதியை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்கணும். அதுதான் தேவனுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இது எப்படி ஒரு கம்பேரிசன் ஸ்டடி இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா, ஆதாமுக்கு அப்புறம் சேத்து எத்தனை வருஷத்துக்குள்ள பிறப்பார் அப்படின்னு நம்ம வசனம் பார்த்துருப்போம். 130. வெரி குட். 130 வருஷம் இல்லைங்களா? ஆதாம் 130 வயது இருக்கும் பொழுது சேத்தை பெற்றான் பார்ப்போம் இல்லைங்களா? அப்படின்னா ஆதாமுக்கு சேத் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மட்டும்தான் பிறந்தாரா? இல்லையே, ஆதாமுக்கு நிறைய பேர் பிறந்திருப்பாங்கள்ல இல்லைங்களா?
அப்போது அதர் டிசெண்டன்ஸ் அப்படின்னா ஆதாமுக்கு வர சேத்து, இது ஒரு டிசெண்டன்ட்டு, ஒரு வம்சாவழியில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் அவர் பெற்றிருக்கலாம், நிறைய டிசெண்டன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இன்கம்ப்ளீட்டு, முழுமையாகலை. அப்போ எதுதான் முழுமையாக ரொம்ப கிளியரான ஜீனியாலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதாம் சேத்து இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக இருக்கும். கரெக்டாக 130 வயதாக இருக்கும் பொழுது சேத்தை பெற்றான். அப்புறம் சேத்துக்கு இத்தனை வயது இருக்கும் பொழுது இவரை பெற்றார் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாம் வருஷத்தினுடைய, அதாவது முதலாம் உலகத்தினுடைய காலம் ரொம்ப கிளியராக வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் டிசெண்டன்ஸ் பிரிஞ்சாலும் சரி, ஒரே ஒரு ஜீனியாலஜி ரொம்ப கிளியராக பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்காருல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே 2ஆம் உலகத்தில் பார்ப்போம். ஆபிரகாமுடைய எந்த ஜீனியாலஜியில் வருவார் அவர்? ஆபிரகாம் இல்லை, எந்த வழியில் வருவார்? சேம் காம் யாஃபேத், சேம் இல்லைங்களா, நோவாவுடைய பிள்ளைகள் சேமுடைய வழியில் வர. அப்போ அப்படியே அடுத்து என்ன பண்ணுறாரு தேவன், சேம்லேருந்து தேராக மறிக்கிற வரைக்கும் இல்லைங்களா, அழகான ஒரு ஜீனியாலஜி, ஒரு லைன், ஒரு ஹிஸ்ட்ரி லைன் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா விடலை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அதில் தான் 2 கோத்திரம், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், அப்புறம் ராஜாக்களுடைய விஷயம், அப்புறம் 2 கோத்திரம். அப்போ இந்த 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை எப்படி இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு பூரணமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேவன் அதை அந்த ஒரு ஜீனியாலஜி எடுத்திருக்காரோ, அதே போல் தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 2 கோத்திரத்தினுடைய ஜீனியாலஜி ரொம்ப கிளியராக எடுத்துருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லைங்களா. ஸோ இது ஒரு ப்ரூஃப். அடுத்து ரொம்ப கிளியரான வசனம் இருக்குது பாருங்களேன், ரொம்ப அருமையான வசனம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:10. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னா, இந்த இடத்துல செங்கோல் அப்படின்றது யாரு? இது என்ன? ராஜரீகம், ஒரு கிங்ஷிப். சமாதான கர்த்தர் யாரு? இல்லை, உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் கேள்வி கேட்குறேன். இல்லை அப்படின்னா நானே பேசிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன். ஆனால் மேசியா, வெரி குட். வருமளவும் அட்வென்ட் வர்றது இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர், நம்ம வசனம் படிக்கிறோம் இதுக்கு இல்லைங்களா, சமாதான கர்த்தர் வரும் அளவும். அப்போ இங்கே அட்வென்ட் கம்மிங்கை பற்றி, அதாவது 2ஆம் வருகை குறித்து என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு? 1, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை இல்லைங்களா, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். நல்லா நம்ம பார்த்துக்கலாம். யாரை குறித்து தானே தீர்க்க தரிசனங்கள் அநேகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 கோத்திரம்தான் இல்லைங்களா. ஸோ சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் வர்றது, 2ஆம் வருகையும் ராஜ்யமும் 1. எவ்வளோ வசனங்கள் இதுக்கு இருக்குது இல்லைங்களா. அடுத்து ஸோ இதில் பார்க்கும்பொழுது இங்கே ரீப்ரிண்ட் நம்பர் 2124 ரொம்ப கிளியராக எழுதியிருக்காரு, த ரூலிங் பவர் வென்ட் டு ஜூடா இல்லைங்களா. அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு தான் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்லப்போனால் ரொம்ப கிளியராக யூதா கோத்திரத்துக்கு தான். ஓகேங்களா. த ரைட் டு ரூல், த டைட்டில் டு ஆல் பவர். ஸோ அப்படின்னா இந்த 2 கோத்திரத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். சரி, ரைட்டு. இப்போ 5வது தொகுதியில் படித்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். என்ன அப்படின்னா, சவுல் உட்காந்து ராஜரிகம் பண்ணார் இல்லையா, அது யாருடைய ராஜாங்கம், யாருடைய ஒரு செங்கோல், யாருடைய கிங்ஷிப், அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அப்போ சவுல், தாவீது, அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வராங்க இல்லையா, சிதேக்கியா காலப்பகுதி வரைக்கும் சரிங்களா.
அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ஒரு விஷயத்தை, ராஜாங்கம் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம யாருடைய வழியில் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 கோத்திரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அந்த கடைசி ப்ராஃபஸி, யூதா கோத்திரத்தினுடைய ராஜா, கடைசி ப்ராஃபஸி படிக்கிறோம்ல, சிதேக்கியா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வசனம் வாசிக்கலாம். இருக்குது சிஸ்டர், இங்கே இருக்குது. ஓகே. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல், பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், பாகையை படிச்சு முடிச்சுங்க சிஸ்டர். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு. இது இது யாருக்கு கொடுத்த ப்ராஃபஸி? சிதேக்கியா ராஜாவுக்கு. 2 கோத்திரத்தோட ராஜா, கடைசி ராஜா. கிரீடத்தை எடுத்து போட அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் ராஜாங்கம் அப்படின்றது உனக்கு இருக்காது. அது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இது யாராருன்னு தெரியும் நமக்கு இல்லைங்களா? ரைட். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்படின்னா இந்த ஒரு ராஜாங்கத்தை பாருங்களா. அப்போ இந்த ஒரு ராஜாங்கத்துக்கு உரியவர், இதை கொண்டு தான் நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு கிங்ஷிப்பு, ராஜாங்கம் அப்படின்றத தேவனுடையது தான். இந்த ஒரு வசனத்தை தான் என்ன பண்ணுறோம், இப்படி வச்சுக்கிட்டு பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும். அப்படின்னா அவர் வந்தார் அப்படின்னா அவர் எப்படி தான் வருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரீடத்தோடு தான் வருவார். கிரீடம்னா என்ன அர்த்தம்? அது அவருக்கு தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கே அதை கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரீடம், அந்த கிங்ஷிப்பு, ராஜ்யம், அந்த ராஜாங்கம், இயேசு கிறிஸ்து வரார் அப்படின்னா ராஜாங்கத்தோடு தான் வருவார் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராஃபஸி 2 கோத்திரத்தோட ராஜா குறித்து அங்கே பேசப்பட்டிருக்க ஒழிய யாரை பற்றி பேசப்படலை. 10 கோத்திரத்தோட கடைசி ராஜா யார்? குயிஸ். ஓகே, ஓசியா இல்லைங்களா? அவரை பற்றி ப்ராஃபஸி இங்கே பேசப்பட்டிருக்கா? இல்லை. ஏன் பேசப்படலை? ஏன்னா தேவன் என்ன பண்ணலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள சூஸ் பண்ணலை. அப்போ தேவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு தான் இருக்குது. 2 கோத்திரத்தினுடைய விஷயத்தை ரொம்ப கிளியராக என்ன பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிங்க்ரனைஸ் இருக்குல்ல, 2த்தையும் இணைத்து பார்க்குறது அது கூடாத காரியம். அது ஒரு குழப்பமான விஷயம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விட்டுறது நல்லது. ஒன்று, ஏன் பிரதர் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இந்த சிங்க்ரனைஸ்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் செஞ்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பாபிலோன் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 10 ராஜாக்களுடைய காலப்பகுதியில் அவர் எடுத்து கம்பைன் பண்ணியிருக்காரு 2 ராஜாக்களுடைய காலப்பகுதி. இது எப்படி பிரதர் சாத்தியம்? எப்படி வேதமானவர்கள் மட்டும் தானே ஆராய்ச்சி பண்ணுவாங்க? அப்போ அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா யூடியூப்பில் பார்ப்போம்ல, அவர் பேர் மோகன், தெரியல, அவர் இல்லை, நிறைய ப்ராஃபட்டிக்கில் என்ன பண்ணுவார், பேசுவார் இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆராய்ச்சி செய்கிறது இருப்பாங்க தான். ஆனால் அந்த ஆராய்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாபிலோன், குழப்பம் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஃபாதர் ஆஃப் சிங்க்ரனைசேஷன். அப்போது இந்த இடத்துல சில இடங்களில் சில காலப்பகுதிகளை நம்ம அனுமானிக்கணும், அஸ்யூம் பண்ணணும். நாம் அஸ்யூம் பண்ணுறதுன்னு என்ன, நாம்ளே எடுத்துக்கிறது தான் அஸ்யூம் இல்லைங்களா? இப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எழுதியிருக்காரு. அப்போது என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் காலப்பகுதியில் நம்ம எடுத்துக்கிறது சரியாக இருக்குமா? எக்ஸாக்டாக வசனம் இதுதான் அப்படின்னா அதுதான். ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப கிளியராக பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு சிங்க்ரனைஸ் பண்ணுறது நமக்கு தேவையில்லாத விஷயம், அதனால் விட்டுடலாம். ஓகேங்களா?
ஸோ அதை எடுத்து பார்த்தா கூட எப்படி இருக்குன்னா 2 காலப்பகுதியிலும் நம்ம அதை சிங்க்ரைஸ் பண்ணுறப்போ ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. பிகாஸ் விச் இஸ் ரிட்டன் பை பாபிலோன் ரைட்டர் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா அதை விட்டுடலாம், அது ஒரு விஷயத்துக்குள்ளே போக தேவையில்லை. இப்போ எத்தனை ப்ரூஃப் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன? தட் இஸ் நாட் நெசசரி. ஓகே சிஸ்டர், தேவனுடைய பிளான் 2 கோத்திரம் சரிங்களா? அந்த 2 கோத்திரத்தில் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை சூஸ் பண்ணுறாரு. தேவன் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ தேவன் 2 கோத்திரத்தினுடைய ராஜாக்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் தான் சூஸ் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். அடுத்து டபுள் ப்ரூஃப் ராஜாக்களே 4ஆம் புத்தகத்தில். ஓகே, ஏன் தெரியுமா? சப்போஸ் யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப தாழ்மையாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து கொடுக்குறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும்ல. 3rd பாயிண்ட்டு ஏசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி. ரைட்டு. அப்புறம் ரசல் அவர்கள் எழுதின காலக்கணக்கு ரொம்ப சிம்பிள், அதுதான் உண்மை. 4. அப்புறம் ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஜீனியாலஜியை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே இப்படி வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சில வசனங்களை பார்த்தோம், அது சொல்லுங்க. எஸ், இங்கே வசனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த ஒரு ராஜாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் ரொம்ப அழகாக யாருக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரை தான் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2 கோத்திரத்தை தான் பார்க்குறாரு ஒழிய வேறு பார்க்குறதில்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோனில் இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் ரைட்டர் எழுதின ஒரு காரியத்தை எடுத்து நம்மளை படிக்க சொல்லுவாரா? ஒரு வேளை அது எப்படிப்பட்ட ஃபுட்டாக இருக்கும் யோசிக்கணும் இல்லைங்களா? ஒரு வேளை இந்த இடத்துல 7ஆம் தூதன் எழுதின ஒரு விஷயத்தோட பாபிலோன் ரைட்டர் எழுதின ஒரு இந்த இடத்துல 463 அப்படின்ற ஒரு விஷயம் சிங்க்ரனைசிங் அப்படின்றது ரைட்டாக இருக்குமா? இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கலாம். இந்த இடத்துல ரொம்ப கிளியராக பார்க்குறோம், தேவன் 513 வருடங்களை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கால்குலேஷனை பேஸ் பண்ணி ராஜாக்களின் காலப்பகுதியாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ரூஃபு. அடுத்து கடைசியாக ஒரு ப்ரூஃப், அது கொஞ்சம் பெரிய ப்ரூஃபு, நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு முடிக்கலாம். சரிங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எசேக்கியேல் அவர் எழுதின அந்த ஒரு ப்ராஃபஸியில் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கும்பொழுது இங்கே ஒரு கல் இருக்குது, கல்லில் என்ன இருக்குது? ஜெருசலேம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதை முற்றுகை போடுறது, அதுக்காக என்னென்ன வைக்கிறது, கொத்தளங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து, அதில் ஜெருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் இயந்திரங்களை வை. அப்புறம் மேலும் நீ ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரேல் வம்சத்துக்கு அடையாளம். அப்போ இஸ்ரேல் வம்சத்திற்கு அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காண்பிப்பதற்கு இங்கே தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாரு. யாருக்கு முன்பாக? ரைட்டு இல்லைங்களா? ஸோ அப்போது இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கள்ல, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், சின்ன பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துருப்போமா இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லில் இவர் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடலை, அப்படிப்பட்ட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், ஒரு கல்லை எடுக்கணும், கல்லை எடுத்து என்ன பண்ணணும், ஜெருசலேம் சிட்டியை வரையணும்,
அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முற்றுகை போடணும், அதுக்கப்புறம் மண்மேடு வைக்கணும், அதுக்கு தேவையான இங்கே எல்லாமே என்ன பண்ணணும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இருப்பு சட்டி எடுத்து அவருக்கும் இந்த கல்லுக்கும் நடுவில் என்ன பண்ணணும், அதை இந்த மாதிரி ஒரு மாற்றி அவர் வச்சுக்கின்னு படுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதில் 4வது வசனம் படிங்க. நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், வாசிக்கலாம். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். பாருங்க, இப்போ என்ன இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா ஒரு நம்பர் வருது. இப்போ நமக்கு 390 அப்படின்ற ஒரு நம்பர். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை, யாருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை? இஸ்ரவேல் வம்சத்தார். அப்போ எத்தனை கோத்திரங்க வருது? இஸ்ரவேல் வம்சத்தார்னா 12. ஓகேங்களா? 12 கோத்திரம். ஸோ அப்போ 12 கோத்திரமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குறோம். ரைட். அப்போது 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல 390 நாட்கள் வரைக்கும் யாருடைய அக்கிரமத்தை சுமக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய. இல்லைங்களா? 12 கோத்திரம். இதுக்குள்ளே தான் யார் இருக்காங்க? இப்போ 10 கோத்திரம் இருப்பாங்க. யோசிக்கிறீங்க. சரி, அடுத்து போகலாம். ஓகேங்களா? அடுத்து வாசிக்கலாம் 6ஆம் வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஸோ அப்படின்னா 390 நாள். ஆனாங்க இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 390 வருடங்கள் கொடுத்துட்டாச்சு. 390 நாட்கள் அப்படின்னா இங்கே 390 வருடங்கள், அவ்வளோதான். ஏன்னா தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள் அப்படின்றது எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அப்போ 390 நாள் அப்படின்றது 390 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்துக்காக, இனிக்விட்டி இல்லைங்களா, அக்கிரமத்துக்காக நீ என்ன பண்ணு, இதை செஞ்சு காமி. ஓகேங்களா? அது சுமப்பதற்காக செஞ்சு காமி. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை, இப்போ யார் சொல்கிறாரு? இப்போது யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் அப்படின்னு சொல்கிறது 12 கோத்திரம். புரியுதுங்களா? அதுக்குள்ளதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 40 வருஷமும் வரும். ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சிட்டோம்னா அவ்வளோதான், பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 12 கோத்திரம் எத்தனை வருடங்கள் அவங்களுடைய அக்கிரமத்தை ஒரு சுமக்கணும்னு வசனம் பார்க்குறோம் அப்படின்னா 390 வருடங்கள். அதுக்குள்ளே தான் எத்தனை கோத்திரம் இருக்கும் அப்படின்னா 2 கோத்திரம் இருக்குது. அப்படின்னா அந்த 40 வருஷமும் எதுக்குள்ளே தான் இருக்கணும்? 390 வருடங்களில் கண்டிப்பாக இது இருக்கணும், இல்லைங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு, அப்போ இஸ்ரவேல் வம்சத்துக்கு ஒரு விஷயம் 390 வருடங்கள், அதில் 40 வருடங்கள் யூதா மற்றும் பெஞ்சமினுக்கு. இதை பார்த்துட்டுமா? அப்போ மொத்தமாக நமக்கு மைண்டில் என்ன தான் இருக்கணும்? 390, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்னலாம் செய்யணும் அடுத்து ரொம்ப வினோதமாக இருக்கும். வாசிக்கலாம் 9வது வசனம். நீ கோதுமையையும் வார் கோதுமையையும் பெரும் பயிற்சையும் சிறு பயிற்சையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயா. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா 390 நாள் அப்படின்னு தான் சொல்றாரு ஒழிய கூட 40 வருஷம் சேர்த்து என்ன பண்ணுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லல. எவ்வளோ அழகான வசனம். இல்லை சில வார்த்தைகளை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 40 வருஷத்தை என்ன பண்ணுறாங்க வேற எங்கேயோ மெர்ஜி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அது ரொம்ப தப்பு. நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடணும், இல்லைங்களா? அப்போ என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோதுமை, வார் கோதுமை, பெரும்பயிறு, சிறு பயிறு, திணை, கம்பு,
இவைகளெல்லாம் இல்லைங்களா, இதெல்லாம் அதாவது மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்ன 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 தானியங்கள் தானே இல்லைங்களா. ஸோ இவைகள் எல்லாம் எடுத்து அப்பம் சுட்டு அப்படின்னா என்ன பண்ணவர், மாவுன்னா என்ன, இதுக்கு மேலே இருக்கிற அந்த தானியங்களுடைய இடித்த மாவு இல்லைங்களா, இடித்த மாவை அவர் அப்பம் சுட்டு சாப்பிட்ணும். அடுத்து 10ஆம் வசனம், நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும், அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடணும், கொஞ்சம் தான். அடுத்து தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய், அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. பாருங்களேன், தண்ணி கூட இவ்வளோதான் குடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 390 நாள். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இதை செய்கிறதுக்கே இப்படி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு, ஒரே சைடு இது ஆக்சுவலி இது எலாபரேட்டடான சப்ஜெக்ட், இதுக்குலாம் நிறைய மீனிங் இருக்குது. நம்ம எந்த கோணத்திலே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. அப்போ 390 வருடங்கள், மன்னிக்கும் நாட்கள், இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு செய்யணும். அடுத்து 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுமாயாக. வார்கோதுமை அடையை போல சாப்பிடணும் கண்டிப்பாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. பாருங்களா, அப்போ அவர்களுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வார்கோதுமை அடைய போல அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபீல் தேவைப்படுது இல்லைங்களா. அது எப்படிப்பட்ட ஃபீல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் என்ன பண்ணும், அதை அவங்களுக்கு முன்னாடி செய்யணும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இது. ஓகேங்களா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல எசேக்கியேல் சொல்கிறார், வாசிக்கலாம். அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அதற்கு ஒத்தபடியே, அது போல. அப்போ எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க பார்க்குறாங்களோ அது போல் நான் அவர்களை துரத்துகிற பிரஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவாங்களாம், தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஓகேங்களா. அடுத்து 14ஆம் வசனம், இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், இதுக்கான விளக்கம் வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, என் ஆத்துமா தீட்டாவல, தானாய் செத்ததையாவது பீருண்டையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. நான் எதையுமே என்ன பண்ணல, தீட்டுள்ளதே சாப்பிடலையப்பா. நீங்கள் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா, அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நான் என் வாழ்க்கையிலே செஞ்சதில்லையே இல்லைங்களா. ஸோ இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுசாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். இப்போ என்ன ஃபீல் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே மாட்டினுடைய சாணியினுடைய வரட்டி, இது நமக்கு தெரியும், இது வில்லேஜிலலாம் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. அதை என்ன பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பம் தண்ணீர் அவர்களுக்கு குறையவும், அங்கே அப்பம் தண்ணீர் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவனவன் தங்கள் அக்கிரமத்தினாலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகளை முறிக்கிறேன். அப்போ எதுக்காக இவ்வளோ டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா, ஜெருசலேமுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தீட்டுள்ளதான் என்ன ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இங்கே செஞ்சு காமிக்கிறாங்க இல்லைங்களா. அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே, நிறையினா வெயிட்டுங்க இல்லைங்களா, விசாரத்தோடே சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள். ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபஸியை இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பார்க்குறோம், இதில் ஒரு கல் இல்லைங்களா. இதான் கடைசியாக ரொம்ப அழகான ப்ரூஃப். கல்லில் என்ன இருக்குது, ஜெருசலேம் சிட்டியை ஒரு ட்ரான் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கு கொத்தளங்கள் இடுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் எத்தனை நாள்,
390 நாட்கள் அப்படின்றது என்ன சொல்லுங்க? அண்ணா வெரி குட். இனிக்விட்டி, முற்றுகை போடப்படுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது முற்றுகை அப்படின்றதோட இங்கே நம்ம கிளியராக பார்க்குறோம் என்ன அப்படின்னா அக்கிரமம். வசனம் அப்படி தான் இருக்கீங்க, முற்றுகை கூட இல்லை. ஆமாம், சரிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 390 வருடங்கள் இதுக்கு முன்னாடி இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்கிரமத்தை செஞ்சுருக்காங்க. இப்போ எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 390 வருடங்கள் அப்படின்றது ராஜாக்களுடைய காலப்பகுதியில் ஏதோ ஒரு போர்ஷன். கண்டுபிடிச்சோமா? ராஜாக்களுடைய காலப்பகுதியில் ஏதோ ஒரு போர்ஷன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த அக்கிரமம் இதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச விஷயம், இந்த ப்ராஃபஸிக்கு முன்னாடி செஞ்ச விஷயம், இதில் முற்றுகை போடுறது இருக்குது, இதில் எல்லாமே இருக்குது. இதில் இவங்க என்னென்னலாம் தீட்டு போடுவாங்க, எப்படிப்பட்ட தீட்டுள்ள சாப்பாடை சாப்பிடுவாங்க, எல்லாமே இங்கே ப்ராஃபட்டிக்கெலாம் என்ன பண்ணிருக்காங்க எழுதியிருக்காரு. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த அக்கிரமம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத என்ன பண்ணோம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் 4வது வசனத்தில் 5வது வசனத்தில் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இஸ்ரேலின் 390 ஆண்டுகால அக்கிரமத்தின் காரணமாகவே தேவன் அவர்களை எதிரிகளை என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? அக்கிரமம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போது அக்கிரமம் எங்கே ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் எங்கே ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த 390 வருடங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுதுன்றதை நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா முடிகிற வருஷத்தை எடுத்துக்கோ, எப்போ ஒரு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? முடிகிற வருடம், அதுக்கு வசனத்தில் குழு நிறைய இருக்குது இல்லைங்களா? 390 வருடங்கள் அக்கிரமம் செய்தனர், ரைட்டு. ஆனால் 390 வருடங்கள் அது முடியும் பொழுது என்ன நடக்கும்? முற்றுகை இல்லைங்களா? ப்ராஃபஸியில் அதுதான். அப்போ 390 வருடங்கள் முடிந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே முற்றுகை நடக்கும். சரி, முற்றுகை போடப்பட்ட பிறகு என்னென்ன நடக்கும்? முற்றுகை போடப்பட்ட பிறகு அதுதான் இந்த ப்ராஃபஸியில் இருக்கிற விஷயங்கள் இல்லைங்களா? என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்தோம் அப்படின்னா அதில் வாசிக்கலாம் சிஸ்டர். லேவியராகமம் 19:19. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. 20ஆம் வசனம். ஒருவனுக்கு போஸ்டர் அப்படின்னா இந்த கலப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுக்கு பிடிக்காத விஷயம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல எசேக்கியேல் எப்படிப்பட்ட ஒரு மிக்சடான ஃபுட்டை சாப்பிட்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கலப்பு தான் இல்லைங்களா? அப்போ எசேக்கியேல் கலப்பு தானியங்களால் ஆன அப்பத்தை சாப்பிட சொன்னார். தேவன் சொன்னார் அது அசுத்தமான மற்றும் அசுத்தமான உணவாக கருதப்பட்டது. மேலும் அதை அளவோடு சாப்பிட்ணும், அளவோடு என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் சொல்கிறார். சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த கலப்பான ஒரு விஷயம், அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தீட்டுள்ளது, ரைட் இல்லைங்களா? தீட்டுள்ள ஒரு விஷயம். இவ்வளோதான் அளவு சாப்பிடணும், இவ்வளோதான் செய்யணும், இதை தாண்டி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் நடக்கும். இதெல்லாம் எதை குறிக்கும்? முதல்ல இதை பார்த்துரும், அப்புறம் கால்குலேஷன் போகும். ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு அந்த முற்றுகை போடப்பட்ட பிறகு, அப்போ முற்றுகை போடப்பட்ட பிறகு எங்கே போகிறாங்க? பாபிலோன் தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க? எங்கள் அடிமைகளாக போகிறாங்க 70 வருஷம். ஓகேங்களா?
அப்போ இந்த 70 வருஷத்தில் அது மட்டும் கிடையாது, 70 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது கூட பிரஜாதிகள் மத்தியில் எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிடுவாங்கன்னா தீட்டுள்ள சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ தீட்டுள்ள சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்படின்னா ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள். யார்? தானியேல் சாப்பிடல இல்லைங்களா? இப்போ தானியேல் என்ன செஞ்சார்? இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிற உணவை நான் சாப்பிட மாட்டேன், நான் மரக்கறி என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். ஓகேங்களா? இது ரொம்ப அழகாக என்ன பண்ணார்னா அவர் தேவனுக்கு பிரியமாக அந்த இடத்துல இருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அங்கே தானியேல் சாப்பிடல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடல, மற்ற யூதர்களும் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்களா? எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ தீட்டுள்ள விஷயத்தை சாப்பிட்றது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, லிமிட்டோட சாப்பாடு சாப்பிட்ணும், லிமிட்டோட தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த இடத்துல சிவியர் ஃபெமைன் வரும். அப்படின்னா ஒரு கடுமையான பஞ்சம் இல்லைங்களா? ஒரு கடுமையான ஒரு சாப்பாட்டில் கூட அவங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா அவங்களுக்குள்ள அதை பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம தானியேல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃபைல்டு ஃபுட் அப்படின்றது என்ன? அதாவது அதாவது ஒரு தீட்டானதை என்ன பண்ண மாட்டார் அவர், சாப்பிடல. பட் அங்கே இவங்க இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அப்படின்னா 390 வருடங்கள் முடிந்த பிற்பாடு முற்றுகை, அதுக்கப்புறம் அவங்க பிரஜாதிகள்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்னு தேவன் ரொம்ப அழகாக இந்த ப்ராஃபஸியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். 390 வருடங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும். ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான், ரொம்ப பெரிய கால்குலேஷன் இல்லை. ஓகேங்களா? இதுக்கு க்ளூ இருக்குது. என்ன க்ளூ அப்படின்னு பார்க்கும்பொழுது the clue is given, there is itself that the 390 years are the years of iniquity which end at the siege of Jerusalem. முற்றுகை, சீஜ் அப்படின்றது முற்றுகை இல்லை, அதான் க்ளூ. சரிங்களா? அப்படின்னா 390 வருடங்கள் முடியும் பொழுது என்ன நடக்கும்? முற்றுகை அங்கே போடப்படும். அப்போ 390 வருடங்கள் முடிகிற இடம் இங்கே ஒரு இடத்த என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வருடத்தில் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. இப்போ கூட அது முற்றுகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம், பட் எக்ஸாக்டாக இந்த வருஷம்னு நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ரைட்டு. அப்படின்னா அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லை எங்கே முடியுது அப்படின்றதுக்கு, எங்கே முடியுது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு க்ளூ, முற்றுகை போடப்பட வேண்டிய விஷயம். அப்படின்னா நம்ம இப்போ யாரை பற்றின ப்ராஃபஸி எடுத்து பார்க்கணும்? சிதேக்கியா ராஜா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட முற்றுகை போடப்பட்டது, எந்த ஒரு இடத்துல போடப்பட்டது, இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா அனுபவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. ரைட். அப்படின்னா இவர், அதாவது கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய ராஜரீகத்தில் ராஜபாரத்தில் 9ஆவது வருஷம் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாரு, முற்றுகையை போடுறாரு. முற்றுகை என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது முற்றுகை எத்தனை வருஷம் இருந்துச்சு? 3 வருஷம். இங்கே இருக்கு பாருங்க வசனம். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. அப்படியே என்ன அர்த்தம்? இவருடைய ராஜரீகம் 9ஆவது வருஷத்திலிருந்து 11ஆவது வருஷம். அப்படின்னா மொத்தம் எத்தனை வருடங்கள் முற்றுகை போடப்பட்டிருக்கு? 2 வருஷம். 9, 10, 11, 3 வருஷங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9, 10 and 11, 3 years, 3 வருடங்கள் முற்றுகை போடப்பட்டிருந்தது. சரிங்களா? ஸோ அப்போ முற்றுகை எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு?
9ஆம் மாதம், இது மறந்துடக்கூடாது. சாரி, 9ஆவது வருஷம். சிதேக்கியா ராஜாவுடைய மொத்தமாகவே 11 வருடங்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதில் 9ஆவது வருடம் இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முற்றுகை போடப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். சிதேக்கியா ராஜாவோட காலப்பகுதி 9ஆவது வருஷம் தானே, அப்போ தானே முற்றுகை போடுறாங்க. அப்போது சிதேக்கியா ராஜாவுடைய 11ஆவது வருஷம் இல்லைங்களா? மொத்தம் எத்தனை வருஷம் வரும்? 3 years தான். சரிங்களா? எப்படி? 9ஆவது வருஷம், 10ஆவது வருஷம், 11ஆம் வருஷம். சரிங்களா? அப்போ 3 வருடங்கள் முற்றுகை போடப்பட்டு இருந்தது. அடுத்து அப்போ பீரியட் ஆஃப் இனிக்விட்டி. அப்போது இந்த அக்கிரமத்தின் காலங்கள் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 390 வருஷம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது எங்கே முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எங்கே முடியுது, அதாவது சொல்லப்போனால் எங்கே முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெருசலேம் நகரம் எப்போ முற்றுகை போடப்பட்டது அப்போ இல்லைங்களா? அப்போ எப்போ முற்றுகை போடப்பட்டது? சிதேக்கியா ராஜாவுடைய 9ஆவது வருடத்தினுடைய ராஜ்யபாரத்தப்போ. ஓகேங்களா? இப்போ எப்போ என்ன பண்ணலாம்? அப்படி ஆரம்பம் கண்டுபிடிச்சிடலாமா? எண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆரம்பம் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் எங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாத எப்போ இவங்க நடக்க ஆரம்பித்தாங்க? அருவருப்பான விஷயங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அண்ணா அண்ணா வெரி குட் இல்லைங்களா? 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரியும் பொழுது இன்னொன்று கூட சொல்லலாம், சாலமோன் மரிக்கும் பொழுது இல்லைங்களா? ஏன்னா சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆகுது? 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிகிறப்பே ஒரு இடத்துல தான் பெத்தேலில் என்ன பண்ணுறாங்க? பலிபீடத்தை கட்டி விக்கிரகங்கள் ரைட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சாலமோனே என்ன பண்ணிடுறாரு? உள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னா விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்துடுறத பார்க்குறோம். ஸோ அப்போ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சாலமோன் சாகிற அந்த ஒரு காலப்பகுதியிலிருந்து இட் பிகேன் அட் த டெத் ஆஃப் சாலமோன். இப்போ சாலமோன் சாகிற காலப்பகுதியிலிருந்து என்ன ஆகுது? இந்த 390 வருடங்கள் இல்லைங்களா? அந்த அக்கிரமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான வருடங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சிதேக்கியா 9ஆவது வருஷம் வரைக்கும் அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா சாலமோனுடைய மரணம் இல்லைங்களா? ஸோ அப்போ சாலமோன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக 390 வருடங்கள் அவர் மரணத்தின் போது எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துடும். சரிங்களா? அடுத்த வசனம் வாசிக்கலாம் வேகமாக. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்தில் இருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஓகே, ஸோ இது நம்ம படித்த வசனங்கள் தான். அப்படின்னா எந்த ஒரு ராஜாங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இல்லைனா அந்த டைம் 390 வருடங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சாலமோனுடைய மரணத்தின் பொழுது தான் எக்ஸாக்டாக கிளியராக. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 513 வருடங்கள் எப்படின்றத பார்க்கலாமா? அப்போ 513 வருடத்தில் ஒரு போர்ஷன் எது? 390. ஓகேங்களா? அப்போ நம்ம எந்த ராஜாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 513 எந்த ராஜாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? சவுல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசி யார்? சிதேக்கியா. லைன் போட்டுடலாமா? எக்ஸ் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு சவுல் எத்தனை வருஷம்? 40 வருஷம். தாவீது 40 வருஷம். சாலமோன் 40 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம்? 120, 120 வருடங்கள். ஓகேங்களா? அப்போ சாலமோன் மரிக்கிற அந்த ஒரு வருடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அக்கிரமத்தினுடைய காலப்பகுதி எடுத்துக்கிறோம். அக்கிரமத்தின் காலப்பகுதி எவ்வளோ? 390 வருடங்கள். சூப்பர். ஓகேங்களா? அப்போ அக்கிரமத்தின் காலப்பகுதி 390 வருடம் எங்கே முடியுது? சிதேக்கியா ராஜாவுடைய 9ஆவது வருஷத்தினுடைய ராஜ்யபாரத்தின் பொழுது. அப்போ முற்றுகை எத்தனை வருஷம்? வெரி குட் இல்லைங்களா? 3 years. இதை டோட்டல் எடுத்தோம் அப்படின்னா விச் இஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 513. எவ்வளோ கிளியரான ஒரு கால்குலேஷன் பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ ராஜாக்களுடைய காலப்பகுதி 513 வருடங்கள் அப்படின்றதுக்கு ரொம்ப அருமையான ப்ரூஃபு
இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராஜாக்களுடைய காலப்பகுதி இன்னொரு 50 வருஷம் குறைச்சி 463 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். எசேக்கியேல் எழுதின 4வது அதிகாரத்தில் இருக்கிற அதுக்கு எதிரான ஒன்று. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க 2043 எடுக்கிறவங்க இந்த 40 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அக்கிரமம் 390 வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் 40 வருடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 390 + 40 என்ன பண்ணிடுறாங்க, அவங்க 2 போர்ஷனாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அது மட்டும் கிடையாது. அந்த 40 வருடம் அப்படின்றது எந்த ஒரு வருடத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாலமன் அரசாட்சி பண்ணார் இல்லையா, அங்கே பாருங்களேன், சாலமன் ரெயின்ஸ் 2 இந்த இடத்துல டிவைடட் கிங்டம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னா சாலமன் ராஜாக்களுடைய காலப்பகுதியில் அக்கிரமம் நடந்துச்சா? எஸ், நடந்துச்சு தான். ஆனால் ஃபுல்லாலாம் நடக்கலை இல்லைங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ரொம்ப சூப்பராக என்னாச்சு போச்சு. இவர் ராஜரீகம் பண்ண 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் படிப்போம் இல்லைங்களா? எத்தனாவது வருஷத்தை ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்? 4வது வருஷத்தில் இல்லைங்களா? 4வது வருஷம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன்கிட்ட அப்பா 4ஆமத்துலாம் படித்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், ஞானம் கேட்பார் இல்லைங்களா? ஞானத்தை தேவன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா ஆலயத்தை கட்டுறப்ப 7 வருஷம் ஆலயத்தை கட்டுகிற ஒரு காலப்பகுதியை அக்கிரமமான காலப்பகுதின்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 40 வருடங்களை சாலமோன் 40 வருடங்களை சாலமோன் வாழ்ந்த காலப்பகுதி தான் 40 வருடம், அது அக்கிரமத்தின் காலப்பகுதி. அப்படின்னா சாலமோனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராஜரீகம் எத்தனை கோத்திரத்தை பண்ணுறாரு? 10 கோத்திரத்தை ராஜரீகம் பண்ணுறாரு. ஆனால் வசனம் 40 வருடங்கள் எந்த கோத்திரத்தை கொடுத்துருக்கு? 2 கோத்திரங்கள் ராஜா கொடுத்துருக்கு. இங்கே பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது முற்றிலும் தப்பானது இல்லைங்களா? ஸோ அப்படின்னா 390 இயர்ஸ் இந்த வருடங்கள் தான் அந்த அக்கிரமத்தின் காலப்பகுதி. அப்போ 390 + 40 430 கிடையாது. ஒரு வேளை இப்படி யோசிச்சிருக்கலாம். என்ன யோசிச்சிருக்கலாம் தெரியுமா? 390 வருடங்கள் முற்றுகையோடு முடியட்டும், அதுக்கப்புறம் 40 வருஷத்தை ஆட் பண்ணால் என்னாகும்? அவங்க பாபிலோனில் இருப்பாங்க, அப்போ அங்கேயும் எடுக்க முடியாது. இப்படியெல்லாம் மைண்ட் என்ன ஆயிருக்கும், போயிருக்கும். ஸோ அப்போ அங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது நடுவில் எடுக்க முடியாது. 390 இருக்குது. அப்போ யாருடைய காலப்பகுதி எடுத்துக்கலாம்? ஒன்று தாவீது, இல்லை சவுல், தாவீது, சாலமன். சவுலும் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா தாவீது நல்லா என்ன பண்ணிட்டார், ஆட்சி பண்ணிட்டாரு. இங்கே தாவீதே எடுக்க முடியாது, சவுலே எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சாலமோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் காலப்பகுதியில் ஒரு காலப்பகுதியில் விக்கிரகத்தோப்புகளில் ஒரு அக்கிரமமான விஷயங்களை பண்ணிட்டார் தான். அதனால் நம்ம என்ன பண்ணுற முடியாது, அந்த ஒரு காலப்பகுதி எடுத்துக்க முடியாது. பட் இந்த 390 அப்படின்ற ஒரு அக்கிரமம் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இது சாலமோனுடைய மரணத்தின் பொழுது ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிதேக்கியா ராஜாவுடைய 9வது வருடத்தின் ராஜ்யபாரத்தில் என்ன ஆகுது, முடியுது. ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கிளியராக பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 40 வருஷம் எங்கே தான் வரணும்? 390 வருடங்களுடைய கடைசி 40 வருஷம். புரியுதுங்களா? 390 வருடங்களுடைய கடைசி 40 வருஷம் தான் யாருக்கு அங்கே வந்து அக்கிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 கோத்திரத்து. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், ஜோசியாவுடைய 21வது வருஷம் இங்கே இருக்குது பாருங்கள். 21st இயர் ரெயின் ஆஃப் கிங் ஜோசியா. 21 வருஷம் ரெயின் ஆஃப் கிங் 11 வருஷம். சிதேக்கியா 8 வருஷம். மொத்தம் 40 வருஷம் எக்ஸாக்டாக வருது பாருங்கள் இல்லைங்களா? அப்போ 390 வருடங்கள் முடிகிறதுக்கு முன்னாடி 40 வருஷம் இவங்களுக்கு அக்கிரம காலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கும் பொழுது எப்படி 2043 இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம
அதாவது சாலமோன் ஆலயம் கட்டின அந்த காலப்பகுதி அக்கிரமம் பேச முடியும், அது வசனத்துக்கு எதிராக இல்லையா? எவ்வளோ பெரிய தப்பு, ஐயோ யோசிச்சே பார்க்க முடியல நம்மளால், இல்லைங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கிளியராக பார்க்குறோம், ராஜாக்களுடைய காலப்பகுதி 40 40 40 120. அப்போ தான் என்ன ஆகுது, 390 ஸ்டார்ட் ஆகுது, பீரியட் ஆஃப் இனிக்விட்டி, இல்லைங்களா? அக்கிரமத்தினுடைய காலப்பகுதி. ஸோ அப்போ எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிதேக்கியா ராஜாவுடைய 9வது ராஜரிகத்தின் பொழுது, அப்புறம் அவங்களுடைய அந்த சீஜ் அக்கிரமம் அப்படின்ற ஒரு விஷயம் 3 வருஷம், மொத்தம் 513 வருடங்கள் தான் பீரியட் ஆஃப் கிங்ஸ். ரொம்ப கிளியர், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், எவ்வளோ அழகான வசனங்களை வச்சு 513 இங்கே வசனத்தின் அடிப்படையில் ப்ரூவ் ஆகுது, இல்லைங்களா? ரைட்டு. அப்போ எத்தனை ப்ரூஃப் பார்த்துருக்கோம், கொஞ்சம் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். எத்தனை ப்ரூஃப் பார்த்துருக்கோம்? 1 ஃபஸ்ட் ராஜாக்குடைய காலப்பகுதி, 1 சூசன், காட்ஸ் பிளான். சிஸ்டர் இல்லை எனக்கு கேட்கல, அதாவது டபுள் ப்ரூஃப்னு சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு கேட்கல. ரைட்டு, ஓகே. ஸோ அப்போ அந்த 2 கோத்திரம் அப்படின்றது அது தேவன் சூஸ் பண்ணுற ராஜாக்கள், காட் சூசன். எக்ஸாம்பிள் பார்த்தோமா ஃபஸ்ட்டு, அப்புறம் என்ன டபுள் ப்ரூஃப், அப்புறம் ஏசு கிறிஸ்துவ ஜீனியாலஜி. நம்பர் 4 ரசூலுடைய காலக்கணக்கு. 5 ஜீனியாலஜி பார்த்தோம், அந்த ஒரு லைன் கிளியரான ஜீனியாலஜி. அப்புறம் சிதேக்கியா ராஜாவுடைய ஒரு விஷயம், இல்லைங்களா? அப்புறம் ஆதியாகமத்தில் நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், இல்லைங்களா? அந்த ஒரு வசனம் பார்த்துருக்கோம். அடுத்து 7வது ப்ரூஃபு எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் எழுதின ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிற 513 வருடங்கள், சரிங்களா? ஸோ இதோட ராஜாக்களுடைய காலப்பகுதி நமக்கு என்ன ஆகுது, 513 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. இட் இஸ் ப்ரூவன், அவ்வளோதான், பை த ஸ்கிரிப்சர்ஸ், வசனங்களின் அடிப்படையில். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பெண்டிங் இருக்குது, டெசலேஷன் தான், இல்லைங்களா? அவங்க அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தேசம் பாழாக கிடக்கணும். 70 வருஷம் எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, பாபிலோனில். அப்போ 19 வருடங்களை டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த வருடங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தியானிக்க போகிறோம். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.